ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்கே லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கோல்டு காயின் நாங்கள் வாங்கியிருக்கோம். அதுதான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த கோல்டு காயின் எங்களுக்காக தான் வாங்கியிருக்கோம். இது எனக்கு ஒரு ப்ரெசன்டேஷனாக வந்தது. அதாவது என்னோடய ஹஸ்பண்ட் தான் எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கோல்டு காயினில் போடுற காசு எப்போயுமே வேஸ்ட் ஆகாது. ஸோ நல்ல ஒரு சேவிங்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி கோல்டு காயினாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிட்டே வந்தோம்னா நம்ம பெரிய நகையாக சேர்த்து வச்சுக்கலாம். அப்படியே இல்லைனா நம்மளுக்கு வீடு கட்ட அந்த மாதிரி பெரிய ஒரு விஷயத்துக்கு நம்ம கோல்டு காயின் சேல் பண்ணி அப்படியே அன்னை ரேட்டுக்கு அமௌண்ட் வாங்கிக்கலாம். ஸோ எனக்கு கோல்டு காயின் சேவ் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். பட் எல்லா கோல்டு காயினுமே நாங்கள் சேல் பண்ணி வச்சு என் கையில் ஒரு கோல்டு காயின் கூட இல்லை. லாஸ்ட்டாக வாங்கியிருந்தது கூட என்னோடய ஃப்ரெண்டுக்கு நாங்கள் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக வாங்கியிருந்தோம். ஸோ நானே வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். என்னோடய ஹஸ்பண்ட் எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி டேக்கு 1/2 கிராம் ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஏன்னா எங்களுக்கு இப்போதைக்கு சுச்சுவேஷன் கையில் அமௌண்ட்டு தேவை. ஸோ அதனால் இந்த சின்ன ஒரு எனக்கு கிஃப்ட் கொடுத்தாலுமே மனநிறைவாக தான் இருந்துச்சு. ரொம்பவே பிடிச்சிச்சு. ஏன் சொல்கிறேன்னா சின்ன சின்ன சேவிங்ஸ் தான் நாளைக்கு பெரிய சேவிங்ஸாக மாறும். ஸோ எனக்காக 1/2 கிராம் கொடுத்தது எனக்கு அவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. இந்த கோல்டு காயின் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா என்னோடய வெட்டிங் ஆனிவர்சரி டே அன்னைக்கே வாங்கி எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ அதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த மாதிரி சின்ன சின்ன கோல்டு காயினாக சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். கோல்டு காயின் பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. வாங்க பில்லு எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம். கோல்டு காயின் பாயிண்ட் 500 மில்லிகிராம், அதான் 1/2 கிராம்னு சொன்னேன் இல்லையா, அவ்வளோ வெயிட் இருக்கிறதுனால வேஸ்டேஜ் எல்லாம் சேர்த்து 3009 ரூபா 35 பைசா. ஜிஎஸ்டி நாங்கள் எடுத்துருக்கிற அமௌண்ட்டுக்கு 45 ரூபா 14 பைசா, 45 ரூபா 14 பைசா, டோட்டலாக 90 ரூபாய்க்கு மேலே வருது. ஸோ நாங்கள் வாங்கியிருக்க கோல்டு காயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3100 ரூபா டோட்டலாக. நாங்கள் வாங்கின அன்றைக்கி கோல்டோட ரேட் பார்த்திங்கன்னா 18 கேரட் 4724 ரூபா, 22 கேரட் 5770 ரூபா. நாங்கள் வாங்கின கோல்டு காயின் 22 கேரட் தான். அன்றைக்கி சில்வரோட ரேட் 77 ரூபா 20 பைசா. இவ்வளோ தான் இருந்துச்சு. 3100 ரூபாயாக இருந்தாலும் இது இப்போது நம்ம சேல் பண்ணால் கூட அதிகமாக தான் போகும். கோல்டோட ரேட் குறைய போகிறதில்ல, ஏறிட்டே தான் போகும். ஸோ இந்த மாதிரி நம்ம கோல்டில் எப்போயுமே இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.